ஹலோ ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். பிரியாணினாலே ஸ்பெஷல் தான். அதுவும் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணினா சொல்லவா வேணும். அதுக்குன்னு ஒரு தனி கிரேசி பிரியர்ஸே இருப்பாங்க. திண்டுக்கல் பிரியாணி மாஸ்டர் சொன்ன ரகசியத்தில் இந்த பிரியாணி நான் பண்ணியிருக்கிறேன். தக்காளி எதுவும் சேர்க்காம வெறும் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. இது மாதிரி ஒரு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு ரொம்ப மசாலாலாம் சேர்க்காம சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செய்யலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா 50 கிராம் கீ சேர்த்துக்கோங்க. 100 கிராம் நம்ம கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி. 3 பட்டை, 4-5 ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு, 2 அன்னாசிப்பூ சேர்த்துக்கோங்க. ஆனியனை மெலிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறப்போ பூண்டு ஜாஸ்தியாக இருக்கணும், இஞ்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் எரிச்சல் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ சேர்த்து நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளோட மசாலா முக்கியமானது. இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கல, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனியன் பிங்கிஷ் கலரில் வந்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், புதினா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் லைட்டாக ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம தக்காளி எதுவும் சேர்க்குறதா இல்லை, அதனால் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி புளிப்பு சுவைக்காக லாஸ்ட்டில் நம்ம எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம இறைச்சி போடுறப்போ கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். 1/2 கிலோ ரைஸ்னால் ஒரு 3/4 கிலோ இறைச்சியாக இருக்கிற மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கனை சேர்த்து 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசினா 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். அரிசியை ரொம்ப நேரம் நம்ம ஊற வைக்கக்கூடாது. 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கேன் நான். ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சா மட்டும் போதும். நம்ம ஊற வச்ச அரிசி இதில் சேர்த்துக்கிட்டு தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் ஜூஸ் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தம் போகிற ஸ்டேஜில் 90% அரிசி குக் ஆகிருக்கணும். அந்தளவுக்கு நம்ம குக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் விட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். தம் இறக்குற சமயத்தில் பழைய தவாவில் பேனுக்கு அடியில் வச்சுட்டு ஃப்ளேமை வந்து நம்ம மீடியமாக வச்சுக்கணும். ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே 15 நிமிஷம் அப்படியே ஆனில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு சூப்பரான திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி செம்ம டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டான பிரியாணி சாப்பிட்றதுக்கு நான் கேரண்டி. எப்படி வந்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி ரெசிபி வீடியோ சூப்பராக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.